என் பேர் ரகு. நான் இப்போ இந்த நிலைமைக்கு வர காரணம் இதுதான். எங்கள் டியூஷன் சென்டர். நாலாம் ஊர்லேருந்து இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறதாக வந்திருக்கோம். அச்சேரியை கிளியர் பண்ணுறதுக்காக டியூஷன் சேர்ந்துருக்கோம். என் முன்னாடி உட்காந்துருக்கானே அவன் தான் ராஜு, என் ரூம்மேட்டு. இந்த மூணு மூஞ்சால தான் எல்லா பிரச்சனையும். சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. ஐயோ குச்சிட்டானே, அல்லேக்கா வேஸ்ட் பண்ணிடணும். பா சார். சிவேந்திரு, என்னது இது? என்னடா இது? என்னடா இது? எதுக்கு வந்த நீ? எதுக்கு வந்தீங்க? ஆ, எக்ஸாம் எழுதி தானே வந்த? என்னது இது? படிக்க தானே வந்த? ஐயோ சார் கிளம்பு. பயபுள்ள கொடுக்கறத ஒழுங்காக கொடுக்கக்கூடாது. என்ன சிரிப்பு? ஒழுங்கா எழுது. டைம் அப். சார் இங்கே வா. அம்மா, ஹலோ. நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வந்துடுறேன். லீவ் கிடைக்கல. லீவ் கிடச்சா நான் வந்துடுறேன் கேட்டு. இருக்காம்மா, கூட தான் இருக்கான். சரிம்மா, நான் நைட் பண்ணுறேன். சரி. அன்றைக்கி கோவத்தோடு வந்த சிவாவை நாங்கள் புரிஞ்சுக்கல. யாருன்னு பார்த்தியா? நான் மச்சான் 100 மார்க்கில் முன்னாடி இருக்க 10 அஷ்டாங்க போல. என்னடா தெரியலையேப்பா. உனக்கு என்னப்பா, நீ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு அவனுக்கு காட்டுவா, கட்சியில் மாட்டுறது நான் தானே. டேய், அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுது. உங்களை மாதிரி தான் எனக்கு அவ்வளோ. பாத்தியாடா ராஜு, அந்த பொண்ணை பற்றி பேசினா சாருக்கு கோவம்லாம் வருது அப்படின்னா. ஏய் வெங்காயம். டேய் சுமாரா மாதிரி பேசுகிறான். மேலே கை வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களா? இருக்குடா உங்களுக்கு. டேய், எனக்கு மூடோட்டா இருக்கு, வெளில போயிட்டு வரேன். டேய், வரும்போது ஒரு முட்டை வேணாடா. தூ சாவிடு. ஏய் இறங்கடா நல்லா. ஏய் யாரா நீ? சட்டன கையறா. யாரு? எங்கடா போறா? அவன்டா நேரங்களாம் தெரியும். யாரா நீங்க? டேய் ஏன்டா அடிக்கிறீங்க? டேய் ஏன்டா? சரி வச்சிடறேம்மா. டேய், நம்மளை யாரா வச்சிருப்பா? அதானே எனக்கும் தெரியல.
எனக்கு என்னமோ சிவா மேலே தான் டவுட்டாக இருக்குது. சேச்சா நான் அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன்டா. இல்லைடா, நல்லா யோசிச்சு பாறேன். அன்றைக்கி அவன் என்ன சொல்லிட்டு போனான்ட்டு. மேலே கை வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களா? இருக்குடா உங்களுக்கு. சேச்சா அப்படிலாம் இருக்குதா அவன் நம்ம பையன். சரி வா என் கூட. ஏய் என்ன பண்ணுற? சாவி கொடு. வாப்பா வா. என்னப்பா ஆச்சு கை? இல்லை ஆண்டி, பைக்லேருந்து கீழே வந்து. அச்சோ, பார்த்து வரக்கூடாதாப்பா? சரி, சிவா இல்லை ஆண்டி? சிவா உள்ள இருக்கான்ப்பா. பச்சின் பையனா உனக்கு குடுக்கிற சாபம் எம எருமையில் வந்து உன்னை வலிச்சுன்னு போவோம் பறந்து புட்ட. என்னடா லுங்கி டான்ஸா? என்ன வேணும் உனக்கு? ரொம்ப நாளாக வரும் பக்கமே ஆளை காணோம். கொஞ்சம் வேலையாக இருந்தேன். என்ன இப்போ? என்ன வேலை எனக்கு தெரியும், வா போலாம். நான் வரல. நீங்கள் போங்க, நான் ட்ரெஸ் மாற்றின்னு வரேன். ஏய் ஏன்டா தள்ளுறீங்க? உன்னச்சு தப்பா? எங்கள் ஆள் வச்சிருக்க எப்படி ஒரு மனசு வந்தது? ஏய் என்னடா உளறீங்க? நான் ஏன்டா உங்களை ஆளு வச்சு அடிக்க போகிறேன்? முதல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டியா? அதை தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னு சொன்னா தாண்டா தெரியும். சொல்லுங்கடா. கீழ்ச்ச அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இல்லடா, நான் அன்னைக்கு ரூம்ல இருந்து போனல. அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? வா மச்சான். என்ன மச்சான் ரூம் போலையா? இல்லடா, அங்க இருந்தாண்டா வரேன். என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லடா, விடுறா. ஜி சொல்லு. இல்லடா, ரூம்ல ஒரு பிரச்சனை ஆச்சுடா. என்னடா ஆச்சு? ரகு மேல கை வச்சிட்டான்டா. நான் அப்பயே சொன்னேன்ல. சரி அதை விட நான் பார்த்துக்கிறேன் அந்த மேட்டர்லாம். சரியா சொல்லணும் கேட்பியா மச்சான்? நான் அணுவை லவ் பண்ணுறேன் மச்சான். என்னடா சொல்ற? அனு ரகுவை லவ் பண்றாடா? என்னடா சொல்ற? டேய் சத்யா, டேய் டேய் நில்றா. டேய் நான் அணுவை லவ் பண்ணுறேன் மச்சான். அனு நீயா லவ் பண்ற? என்னடா ரகு லவ் பண்ண மச்சான். தோ போறான் பாரு மச்சான். அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியாக அணுவை பைக்கில் கூப்பிட்டு போனதை பார்த்து தப்பாக நினச்சிக்கிட்டாவன். என் கூட பழகிட்டு என் பேரை உசார் பண்ணுறாங்க அவங்க. என்ன பண்ணுறேன் பாரு அவங்க. இல்லை மச்சான், அவன் என் கூட தான் மச்சான் இருந்தான். அவன் அவனை இப்பயே அடிக்கணும்டா. டேய் அவசரப்படாத. அவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கலாம். அவன் மட்டும் கன்ஃபார்ம் தெரிஞ்சுன்னா செத்தான்டா என்கிட்ட. அது வரைக்கும் பாருடி. ஏய் அவசரப்பட்டு கை வைக்காத, நான் பேசிக்கிறேன். ஏய் டேய் நிறுத்துங்கடா. என்ன மச்சான் மேலே கை வைக்கிறான்? மொத்தம் கீச்சு போட்டுறான் அவனை. பின்ன நீ பண்ண வேலைக்கு என்ன பண்ணான் அவன்? என்ன பண்ணான்? ஏய் நீயே சொல்கிறா. ஏண்டா நேத்தி வந்த பொண்ணுக்காக 10 வருஷமா பழகின நட்பை விட்டு கொடுத்தவன் நீ. ஓ தெரிஞ்சிருச்சா? ஆமாடா, என் ஃபிகரை உசார் பண்ணீங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தன் மீன் தூண்டில் போட்டு மான வேட்டையாட போனானா. சில மீனும் மாட்டலாம் மான மாட்டலாம். அந்த மாதிரி தான் அவங்க கதை. சில ரெண்டுத்தையும் எழுந்து நிற்கிறது நீ தான்டா. அவன்கிட்ட என்னடா போச்சு? நம்மளதான் ஒன்றா இருப்பான். அவன் போகலாம்.
அவனுக்கு இன்னைக்கு என்ன நடந்ததோ அதான் எங்களுக்கு நாளைக்கு. என்னடா அவனுக்கு போயிட்டானுங்க, இவனுக்கும் போயிட்டானுங்க, என்னடா பண்ணுறது? காதல் என்பது குருட்டு வழி, ஆனால் நட்பு என்பது அக்குருடனுக்கும் வழி.